ஒருமுறை ராவணன் கைலாயத்தில் இருக்கும் சிவனை தரிசிக்க விரும்பினார். அப்பொழுது காவலில் இருந்த நந்தி தேவர் சிவனும் பார்வதியும் தியானத்தில் இருப்பதால் அவரை காண யாருக்கும் அனுமதி இல்லை என்று தடுத்தார். இதனால் கோபம் கொண்ட ராவணன், சிவபக்தனான எனக்கே பார்க்க அனுமதி இல்லையா என்று நந்தி தேவரிடம் சண்டையிட்டார். இதனால் கோபமடைந்த நந்தி தேவர், உனது ராஜ்யம் அழிந்து போகட்டும் என்று சபித்தார். சிவபெருமானை காண முடியாமலும் நந்தியின் சாபத்தினாலும் கோபமடைந்த ராவணன் கைலாய மலையை தூக்கினான். இதனால் கைலாய மலையில் இருந்த தேவர்கள் நிலைகுலைந்தனர். இதனை கண்ட பார்வதி தேவி, உங்களுடைய பக்தனாக இருந்தாலும் அவன் செய்வது தவறு என்று கூறினார். உடனே சிவபெருமான் தன் பெருவிரலால் கைலாய மலையை அழுத்தினார். பாரம் தாங்க முடியாமல் மலையின் அடியில் ராவணன் மாட்டிக்கொண்டான். உடனே தன் தவறை உணர்ந்த ராவணன் தன் தலை மற்றும் கை நரம்புகளை பயன்படுத்தி வீணை செய்து சாமகானம்